1950 முதல் 1952 வரை, அதாவது 2 ஆண்டுகள் 74 நாட்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குமாரசாமி ராஜா. பின்னர் 1952 முதல் 1954 ஆண்டு வரை என சரியாக 2 ஆண்டுகள் 3 நாட்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக ராஜாஜி பதவி வகித்தார். அவரைத் தொடர்ந்து 1954 முதல் 1963 வரை, அதாவது 9 ஆண்டுகள் 172 நாட்கள் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார். காமராஜரை தொடர்ந்து 3 ஆண்டுகள் 154 நாட்கள், அதாவது 1963 முதல் 1967 ஆண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் பக்தவத்சலம். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை 17 ஆண்டுகள் 38 நாட்கள் ஆண்டது.